அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும், குறிப்புகளையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணக்கூடிய அதே டைம்ல, வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றம் மூலம் வெளியாகக்கூடிய வழக்குகளையும், அந்த வழக்கினுடைய தீர்ப்புகளையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்றோம். இது 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 சம்பந்தமா எல்லாருக்கும் அதனுடைய இந்த செய்தி போய் சேரணும் அப்படின்னு நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல நேற்று நடந்த ஒரு மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 எக்ஸாமோட சம்மந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் நேத்து வெளியா இருக்கு. இந்த தீர்ப்ப வெளியிட்டது யாரு அப்டின்னா, நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அதனுடைய தீர்ப்பினுடைய மெயின் அம்சம் என்ன அப்டின்னா, விஓ விஓஓ போஸ்ட்டுகளுக்கான ஏற்கனவே உள்ள அந்த பணியிட மாறுதலுடைய கலந்தாய்வு முடிஞ்ச பிறகு தான், இப்ப டிஎன்பிஎஸ்சில போடப்பட்ட குரூப் 4ல உள்ள விஓஓ போஸ்ட்ட ஃபில் அப் பண்ணணும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க தீர்ப்பு. அப்ப என்ன பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு போடப்பட்டது தவறா, சரியா பேசறதுக்கு முன்னால, ஒரு வழக்கு போட்டாலே அவங்க அவங்களுடைய கோரிக்கைய யாருமே கேட்கல. ஹையஸ்ட்டா அவங்க போகக்கூடியது போகக்கூடியது நீதிமன்றம் தான். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சில இப்ப குரூப் 4ல விஏஓ போஸ்ட் ஃபில் அப் பண்ண போறாங்க. அந்த போஸ்ட் எண்ணிக்கை எத்தன அப்டின்னா, 218 ஓகேங்களா? 218 18 விஏஓ போஸ்ட்ட அந்த டீம்ஸ்ல ஃபில் அப் பண்ண போறாங்க. இப்ப என்ன அப்டின்னா, அந்த போஸ்ட்ட ஃபில் அப் பண்ட்டாங்கன்னா, ஏற்கனவே விஏஓ ஒர்க் பண்றாங்க இல்லையா தமிழ்நாட்ல. தமிழ்நாட்ல ஏற்கனவே விஏஓ ஒர்க் பண்றவங்க, அவங்க சொந்த ஊர விட்டு போட்டு வேற ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க போஸ்டிங் போகும்போது, அவங்க கவுன்சிலிங் போகும்போது, எடுத்த அவங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் இல்லாம, வேற டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் பண்ணி அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சீனியாரிட்டி. ஸோ அவங்கள அந்த எங்கேல்லாம் வேக்கன்ட் இருக்கோ, அங்க அவங்கள அ இவங்க கேட்கக்கூடிய அந்த அங்க இடத்துல வேக்கன்ட் இருந்தா, அந்த ஜாயின் பண்ண இதுல யார் அதிகமா இருக்காங்களோ சீனியாரிட்டி அவங்களுக்கு ஃபில் அப் பண்ணிட்டு, அப்புறம் மத்தவங்கள ஃபில் அப் பண்ணணும். அதான் ரூல்ஸு. அப்படி இல்லாம வேக்கன்சி உள்ள இடத்தெல்லாம் இப்ப டிஎன்பிஎஸ்சில குரூப் 4ல ஃபில் அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்க போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த சொந்த ஊருக்கு போகக்கூடிய அந்த மாறுதல் வாய்ப்பு இல்லாம போகும். அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே ஒர்க் பண்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அந்த குடுத்துட்டு, மீதி உள்ள வேக்கன்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில் அப் பண்ணுங்க. அப்படிங்கிற ஒரு இதா சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இதுதான். இது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு ஏன் போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல தெளிவா போட்டிருக்காங்க. இந்த விஏஓ உடைய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலர் திரு அருள்ராஜ் சார் அவங்களும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் விஏஓ அகமது பயாஸ் இந்த 2 பேரும் மதுரை மதுரை ஹைகோர்ட்ல ஒரு மனு போடுறாங்க. அதுல என்னன்னா, விஏஓ சங்கத்துல நாங்க மாநில பொறுப்புல இருக்கேன். எங்களோட சங்கத்த சேர்ந்தவங்க பல்வேறு மாவட்டங்கள்ல விஏஓவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, 218 விஏஓ போஸ்ட்ட வேக்கன்ட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த அப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு விரும்புறாங்க இல்லைங்களா? அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்டின்னு சொல்ட்டாங்க. ஆனா, ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய அனுபவத்த கருத்தில் கொள்ளாமல், இந்த போஸ்டிங் போட்டுருக்காங்க. அதாவது இந்த மூவ் பண்ணுவாங்க இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருக்காங்க. ஸோ, இத எதிர்த்து கோர்ட்ல நான் வழக்கு போட்டிருக்கேங்கிறாரு. இதே சூழ்நிலை பார்த்தீங்க அப்டின்னா, இந்த போஸ்ட் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப முடிவு பண்ணியிருக்காங்க. இது சட்டவிரோதம். ஏன் அப்டின்னா, இதனால பணியிட மாறுதலுக்காக காத்திருக்கும் மாணவர்களுடைய பாதிக்கப்படுவாங்க. 218 விஏஓ போஸ்ட்டுகள பணியிட மாறுதல் நடத்தாம டைரக்ட்டா ஃபில் அப் பண்றதுக்கு நீங்க இன்டரிம் ஆர்டர் வைக்கணும்னு சொல்ட்டாங்க. தகுதி வாய்ந்த விஏஓ போஸ்ட்ட பணியிட மாறுதல் கோரி விண்ணப்பித்த மனுக்களின் அடிப்படையில இடமாறுதல் வழங்கவும், அதன் பிறகு நேரடி முறையில விஏஓ போஸ்ட்ட ஃபில் அப் பண்ணீங்க அப்டிங்கிறாங்க. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான கோரிக்கை தான். இத என்ன பண்றாங்கன்னா, கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி திரு குமரேசன் பாபு சார்
பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடியும் வரை கிராம நிர்வாக அலுவலர் காலிப்பணிகளை நேரடியாக நிரப்புவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடுகிறார். அப்ப என்ன முக்கியம் அப்புட்ன்னா, ஏற்கனவே ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க. அவங்க கவுன்சிலிங் போம்போது அவங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவங்க அவங்க போஸ்ட்டா வந்து வாங்கியிருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்ட் எடுத்து ஒர்க் பண்றவங்க, தன் சொந்த ஊருக்கு போணும்னு தான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க எல்லாருமே. அப்படி சொந்த ஊருக்கு போகக்கூடிய எல்லாருமே, அங்க வேக்கன்ட் இருக்கா அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. வேக்கன்ட் இருந்தாலும் அவங்க போ முடியாது. ஏன் அப்புட்ன்னா, இந்த மாரி எல்லாரும் மூவ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்ப அதுக்கு தான் என்ன பார்ப்பாங்கன்னா, யாரு எப்ப ஜாயின் பண்ணாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணவங்க தான் இதுல ஃபர்ஸ்ட்டு சீனியாரிட்டி. அந்த அடிப்படையில தான் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி ஏற்கனவே ஒர்க் ஜாயின் பண்ணி, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுடைய சீனியாரிட்டி பிரகாரம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சில நீங்க போஸ்ட்ட ஃபில் அப் பண்ணுங்கங்கிறாங்க. இப்ப இப்படி இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமயே போஸ்ட்ட ஃபில் அப் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க மூவ் பண்ணக்கூடிய போஸ்ட்ல புதுசா வந்தவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன என்ன ஆகும்? இவங்களுக்கு அடுத்து வாய்ப்பு இல்லாம போயிரும். அதனால இது ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒர்க் பண்றவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில அவங்க கேட்கக்கூடிய இடங்கள்ல கொடுத்த பிறகு, மீதி உள்ள அந்த வேக்கன்ட்ல இவங்கள ஃபில் அப் பண்ணலாம். அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதுக்கு நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்ப விட்டுருக்காங்க. இத 12 மாதத்துல முடிச்சுட்டு அப்புறம் வந்து இது பண்ணட்டும். இதுதான் வந்து ரூல்ஸு. அதனால டிஎன்பிஎஸ்சில விஓ வந்து சப்போஸ் அதுக்குள்ள இவங்க கவுன்சிலிங் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, விஓ போஸ்ட்ட வந்து ஃபில் அப் பண்ண முடியாதுங்கிறது தான் ஒரு இது. ஸோ டிஎன்பிஎஸ்சில குரூப் 4ல விஓ செலக்ட் பண்ணலாம்னு இருப்பாங்க. கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட்டு போனதுக்கு செலக்ட் பண்ணலாம்னு. ஆனா அவங்களுக்கு விஓ போஸ்ட்ட காட்டுமா? இல்ல காட்டலன்னா ஏன் காட்டல அப்டின்னா, ஒருவேளை இதா கூட இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அதனுடைய டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க. தேங்க் யூ.